பார்க்காதவங்க, சாப்பிட்ற முறையை பார்க்காதவங்க, வணங்கி நிற்கிறவங்களுக்கெல்லாம் அவங்ககிட்ட இருந்து தெரிச்சு ஓடும். அந்த நேரத்தில் அந்த அற்புதமான நிகழ்வு இப்போ நடைபெற போகுது. அதுக்கு காத்திருந்து பார்த்துருந்து அவரோட உணவு உண்ணும் நிகழ்வு எங்கேயும் நடக்காது. இந்த கலியுகத்தில் இதுவரை நடக்கலை, இங்கே மட்டும்தான் இனிமேலும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி அந்த அற்புதமான நிகழ்வுக்கு எங்கேயோ போகிறைய என்னென்ன விஷயங்களோ பார்க்க, அங்கே இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குது, அங்கே இருக்க கோவுக்குள்ளே இருக்கான், கூட்டுக்குள்ளே இருக்கான், மேட்டில் இருக்கான், பள்ளத்தில் இருக்கான்ட்டு போகிறைய இங்கே நேராக வந்து அகத்திய பெருமான் இவ்வளோ நேரம் வரைக்கும் சூட்சமங்கள்லாம் சொல்லி அற்புதமாக பிரபஞ்சத்தையே அவருக்குள்ளே வச்சு உணவருந்தக்கூடிய நிகழ்வு. உங்களோட ஆன்மாவும் அதுக்குள்ளே இருந்து உணவருந்து, உங்கள் குலதெய்வமும் உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் புண்ணியம் செஞ்சவங்கள்லாம் அகத்தியருக்குள்ளே உட்காந்து உணவருந்து அற்புதமான நிகழ்வு நடைபெறும் என்பதை சொல்லி அதை பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும். நிலைகள், புண்ணிய நிலைகள்லாம் உங்களை வந்து சாரும் அப்படிங்கிற மாறி சொல்லி இதுவரைக்கும் எங்கேயும் இப்படி சொல்ல உண்மையான ரகசியத்தை இன்றைக்கி இந்த கிளைச்சலையில் அந்த ரகசியத்தை பகிர்ந்து அந்த புண்ணியமான நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள். அகத்திய பெருமான் ஒரு ஆள் உட்காந்து உணவு உள்ளையில் ஒரு கணங்கள் கூட விலகி நிற்காமல் உணவு உண்ணும். அங்கங்கு இருந்து உணவு உண்ணக்கூடிய உணர்வில் அங்கங்கு இருந்த ஆசி நிலைகளை கொடுக்கும். எந்த லோகத்தில் இருந்தாலும் சரி, 7 14 27,000 கோடி லோகத்தில் உள்ள அத்துணை ஜீவராசிகளும் உணவருந்தோம் அப்படிங்கிறத சொல்லி உயர்வான நிகழ்வில் கலந்திருக்க, பார்த்திருக்க, மகிழ்ந்திருக்க, அனுக்கிரகம் பெற்றிருக்க உங்கள் அனைவரையும் வணங்கி சிவசபை தொடர்பில் இருக்க, அற்புதமாக நிகழ்வில் இருக்க, நிதர்சனமாக இருக்க, நித்தியமாக, சத்தியமாக, உயர்வாக, உன்னதமாக உடனிருந்து உங்கள் வினையை வேறறுக்கின்ற, வேற்றுமையை வேறறுக்கின்ற, மாற்றுமை நிலைகளை வேறெடுத்து மகோ உன்னத நிலையை கொடுக்கின்ற அத்தகைய மகேஸ்வரன் சபையிலிருந்து மகேஸ்வரனாக அமர்ந்து, அகத்தியனாக அமர்ந்து, பரந்தாமனாக அமர்ந்து 7 14 லோகங்களில் உள்ள அற்புதமான புண்ணிய ஆற்றல்களாக அமர்ந்து உங்களிடம் உங்கள் செவிகளிலே இனிமையாக இறை சொல்லாக, இறை மகா சொல்லாக, இறை சீற்றமத்தை உரைத்து அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக.